ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 4:31. பாருங்கள், இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். எல்லா பேதுருவையும் யோவானையும் சபை நடுவில் நிறுத்தி அவங்க கேட்டபோது அவங்க தைரியமாக பரிசுத்த ஆவினால் நிரம்பி தைரியமாக சொன்னதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்களை இனிமேல் இயேசுவின் நாமத்தை நீ போதிக்கூடாதுன்னு எச்சரித்து அனுப்பிவிட்டாங்க. அவங்க வந்து தங்களை சார்ந்தவர்களிடத்தெல்லாம் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்கிறாங்க. பாருங்கள், 24ஆம் வசனத்தில் ஆண்டவரை முதலாவது மகிமைப்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தின் ஒரு பகுதி தான் 30ஆம் வசனம். 30ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். முழு தைரியத்தோடு அவங்க சொல்லணும். ஆண்டவரே, அவங்க அச்சுறுத்தலுக்கு அவங்க பயமுறுத்தலுக்கெல்லாம் வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. பாருங்கள், 29ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். பலமாய் சாட்சி கொடுத்தாங்க, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கொடுத்து பலமாய் சாட்சி கொடுத்தாங்க அப்படின்னு 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லலாம். அப்படி யாராவது எதிர்த்தாங்கன்னா அவங்க தான் வெட்கப்பட்டு போவார்களே தவிர நமக்கு ஒன்று தீங்கையும் விட மாட்டார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்காக ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு எனக்காக யார் போவார், எனக்காக யார் சுவிசேஷத்தை அறிவிக்க போவாங்கன்னு ஏக்கத்தோடு இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல, நான் போகிறேன் ஆண்டவரே உமக்காகன்னு சொல்கிறதுக்கூடிய அந்த தைரியத்தை கர்த்தர் நமக்கு அருள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். எமது காரியமாகவே யாரை அனுப்பிடுவே என்றவர் அழைக்கும் இன்ப சத்தம் என்னுள்ளம் தோனிக்குதே. பாவம் பெருகுதே பாரும் பரநேசுவே, அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் அனுகூலம் அதையும் ரட்சிப்பீரே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, யார் போவார் எனது காரியமாக சொல்லும்போது நான் போவேன் தைரியமாக சொல்லும்படியாக நீங்கள் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறப்பா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் தேவ வசனத்தை போதிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தாவை தைரியத்தோடு பிரசங்கித்தார்கள். ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவரே தைரியமாய் பலமாய் ஆண்டவரே அவர்கள் போதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தைரியத்தை எங்களுக்கு அளித்து நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையுள்ள சாட்சியாக உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்க கிருபை தர வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.